என் தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஏன்னா ஒரு கிலோ எலும்பு கூட வராது, ஒரு கிலோ கறி கூட வராது. பேசுற பேச்சு ஐயா, ஒரு கிலோ பேசுங்கடா. ஆமா, நீ நேரத்துக்கு காவல்காரன். நான் கேட்கலையே. நீங்க என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன்? யாருங்க சோத்தி ஆத்திக்கிறேன்? சரி, பேசுவோம். நீ தான் திறமசாலியாச்சே. வானே ஒரே யார் நீ? வேடுவர். யாரு கேட்டா? அப்ப நீ வேடுவர் யாரு? ஐயா, அந்த குரூப்ல வேலை ஆக்குறவங்க. எந்த குரூப்? வேடுவர் குரூப்ல. வேடுவர்னா பல பேர் இருக்காங்க. வேட்டையில பல பேர் வேட்டு உண்டு. ஆமா, அருமை வேட்டு உண்டு. இருக்கா? இருக்கு. நீ யாரும் முதல்ல? ஐயா, நான் வீரத்தேவை. நான் கேட்கல. யார் நீ கேட்ட பதில் சொல்றா? வெண்ணைகளா? இந்த இடத்துக்கு காவல்காரன். நீ இந்த இடத்துக்கு காவல்காரனா இல்ல வேற எதுவும் கொடுக்க வந்திருக்கியா? நான் கேட்கல. கேட்கிற கேள்வி முடியலையா? கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். சரி, யாரப்பா நீ? யாரப்பா நீ? யார் அப்பன்ற? என் மயனுக்கு நான் அப்பேன். கௌரவா, உன் மயனுக்கு நீ அப்பேன். அப்பாவே உன் மகனுக்கு நீ எப்படி அப்பேன்? நீ அப்பேன். டேய், இருடா, நீ சண்டை போடு. டேய், யார் அப்பேன்? ஊருக்கு போயிட்டேன். சரிப்பா. அப்ப நீ அப்பேன்னா அப்ப நான் என்ன சொன்னா என் முன்னாடி நான் தான் அப்பேன். அப்ப நீ யாருமா? டேய், 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 உங்க பிரச்சனை அப்புறம் வச்சுக்கங்கடா. என் பிரச்சனை உங்க. யார் அப்பான்னு கேட்டேன். யாருக்கு அப்பா நீ? என் பிள்ளைக்கு அப்பேன் நான். பிள்ளைக்கு நீ எப்படி அப்பேன்? உன் பிள்ளைக்கு நீ எப்படி அப்பன்னு? என் பிள்ளைக்கு நான் தான் அப்பனா இருக்க முடியும். பெத்தது யாரு? பெத்தது கொண்டாடி. நீ பெத்தியா? நான் வரல. அப்புறம் எப்படி நீ பிள்ளைங்க? பிள்ளை பிறகு காரணம் நான் தான். என்ன காரணம்? நான் தானே கல்யாணம் முடிச்சேன். கல்யாணம் பண்ணா உன் பொண்டாட்டிக்கு நீ புருஷன் ஆமா, நான் தான் தாலி கட்டினேன். தானே? கல்யாணம் பண்ணி ஆச்சுன்னா உன் பொண்டாட்டிக்கு நீ புருஷன் அப்படிங்கிற முறை வேணும். நீ எப்படி அந்த பிள்ளைக்கு அப்பேன்? கல்யாணம் பண்ணி எது பண்ணாங்க? காங்கிரஸ். காங்கிரீட் போட்டா கட்டடம் உயரம் தவிர புள்ள வராது. ஐயா, அங்கே கட்டடம் வரும், இங்கே உயரும். அதான் என்ன உயரம் பண்ணி பேசுங்க. தாலி கட்டணுமா? ஆமா, தாலி கட்டமான ஆரம்பமே. தாலி கட்டமான நான் தாலி கட்டணும். கட்டினீர்கள். கட்டணும். கட்டணும். கட்டணும்னு அல்ல, கட்டினேன். கட்டுனேன். ஆமா, எத்தனை தாலி கட்டினேன்? ஒரு தாலி. சரி, சரி. எத்தனை தாலி? ஒரு பொம்பளை ஒரு தாலி கட்ட முடியுமா? இல்ல, மாட்டுக்கு மூக்கடாங்க இருக்கான். ஒரு கயிறு அந்து வச்சுனா வேற கயிறு மாத்துறது இல்லையா? மாட்டுக்கு இது மனுஷனுக்கு வந்து ஒரே கயிறு தான். சரி, கட்டிங்கல்ல. அவ நீங்க தான் கட்டினீங்க. கட்டியதுனால கொண்டாட்டியவங்க நீங்க புருஷன். இதுல நான் மாத்த முடியல. 3 முடிச்சு போடுவாங்கல்ல, முடிச்சு யார் போடுவா? பேர கூட நான் கூட சொல்ல மாட்டாங்களாம். சரி, நீங்க கட்டிங்க. வாங்கினது யாரு? ஆனதே பொண்டாட்டி. 2ஆம் முடிச்சு யார் போட்டா? எங்க அக்கா. அதை வாங்கினது அவதான் எவர்? பொண்டாட்டி. 3ஆம் முடிச்சு யார் போட்டா? ஊர்ல ஒரு அக்கா முக்கியமானவங்க. அதை வாங்கினது பொண்டாட்டி. அப்ப தாலி கட்டினாலும் புருஷன், தாலி வாங்கினாலும் பொண்டாட்டி. உன் முண்டாட்டிக்கு 3 புருஷனா? 3 பேர் எப்படி வரும்? 7 பேர் வரும். ஆமா, மைக்கெட்டுக்காரங்க, சமயக்காரங்க, ஒட்டகக்காரங்க, கோயிலுக்கு ஐயரு. என்னங்கடா ஏன்னா உங்க பிரச்சனை முடியுதுல, ஏன் பிரச்சனை முடியாது இருக்கு? அம்மா, அப்புறம் நீங்க சொல்ற பார்த்தா அப்புறம் அப்படித்தானே வருது. சரியா கட்டியாச்சியா? தாலி எங்கே இருக்கும்போது? தாலி கழுத்துல. குழந்தை எங்க இருக்கு? கழுத்துல. சம்பந்தம் இருக்கா? ஒரு ரெட்டு லூசுக்கிட்ட மாட்டிருக்கேன். சம்பந்தம். அவரை பார்த்து போய் எப்படி தெளிவா பேசுறேன்? அவர் எவ்வளவு அதிர்ஷ்டத்துல பேசுறாரு. அவர் போய் அவன் சொல்லி கொடுத்தாங்க. அவனுக்கு எவ்வளவு தண்டவரேன் நான். என்ன ஊட்டிய நோக்கத்தா இல்ல, கழுத்துலதான் தாலி கட்டணும். கழுத்துல எப்படி நானே தாலி கட்டமா? கட்டமானா கட்டுனேன். தாலி கட்ட ஐயா, நான் காவல்காரன். காவல்காரன் நீங்கடா. காவல்காரன் நாங்க, நீங்க வேலை. தாலி கட்டணும்னு சொன்னா அன்னைக்கு வந்து பல மக்களை வந்து தாலி கட்டுமா? அது மாதிரிதான் தாலி கட்டணும். கட்ட சரி. குழந்தை எப்படி வந்துச்சு? தாலி கலத்துல
யார் யாருக்கு தாலி கட்டினவங்களுக்கு தாலி வாங்கணும். 3 பேர் தாலி கட்டி முறுத்து வாங்கினா மொத்தம் 4 பேருக்கு முதல்ல ரூபா. அப்படியே மைத்தில போட்டு சீரியல் போட்டு சரியா முதல்ல நடத்திட்டீங்க. எப்படி பிறந்தவனே அதான் நீ எப்படி எந்திரிச்சு போங்க. நான் என்ன செஞ்சேன் வீடியோ அது ஓடுது வீடியோ எல்லாருக்கும் தெரியும். ஆமா சொல்லுக்கு 3 பொருள். நீ ஒரு பொருளை சொல்லு, நீ ஒரு பொருளை சொல்லு, அவன் மட்டும் சொல்றேன். காதை கொடுத்துருந்தாங்க அப்படியே பேசியா ஐயா நாலு கட்டம்னா குழந்தை கொடுத்துச்சு. இந்த பையன் கேட்கறான்ல பொங்காசு போட்டேன். என்ன காசு போட்டீங்க? பொங்காசு அது எப்படி இருக்கும்? கார் காசு பார்த்திருக்கேன், 1 ரூபா காசு பார்த்திருக்கேன், 2 ரூபா காசு பார்த்திருக்கேன், 5 ரூபா காசு பார்த்திருக்கேன், 10 ரூபா காசு பார்த்திருக்கேன். தொங்காசுன்னு ஒரு காசு எப்படி இருக்கும்? அதை பத்தி பேசானே 3 மாசம் ஆச்சு. என்னடா ஏய் பாவம்ப்பா. இன்னைக்கு தான் உண்மையை சொல்லியிருக்கேன். இப்ப கோயில் அங்க இருக்கு. ஆமா நீ நல்லா உட்காந்துருப்பாங்க ஆடுங்க ஆடுங்கன்னு சொல்ற 10 மணி நேரத்துல ஆடுங்க ஆடியில் இருக்க நீ நல்லா ஆடுங்க ஆடுங்க காரெல்லாம் கடுக்குது. அவர் ஆடுவார். இனிமே அவங்க வந்து அவர் இப்பதான் வந்திருக்காரு. அதுக்கு ஆடுவாரு. ஏன் ஆட்டம் அவர் ஆட்டம் தானே பெரிய ஆட்டமா இருக்கும். 5 மணி வரைக்கும் அவரே ஆடுவாரு. நாம போயிட்டு சரி வாங்க. அப்ப நீங்க யாரு நான் யாரு தெரியுமா? யாருங்க? ரெண்டாவது வந்து மகாபாரதம். ஆமா, பெண்ணாவது வந்து ராமாயணம். ராமாயணம். ராமாயணத்துல நடந்து எத்தனை பேரு? மகாபாரதத்துல வந்து அண்ணன் தம்பி 5 பேர். ராமாயணத்தை 4 பேர். யார் யாரு? மகாபாரதத்துல யாரு? மகாபாரதத்துல வந்து 5 பேரு. கேட்ட கழிக்கு பதில் சொல்லாம போக மாட்டேன். நீ போகணும். உங்க தொங்குற தானிக்கு இங்க எப்படி ஆமா, ஆமா. வந்துட்டீங்கல்ல. இப்ப இங்க இருக்கு. இங்க பேசுறோம். ஆமா. எங்க இதுக்கு பேர் என்ன? வைக்க ஒளி வாங்கி. ஒளிய வாங்கி வாங்கி. ஒளி வாங்கி. அப்ப இங்க பேசுறது அங்க போய் எப்படி கேக்குது? ஆமா. கேக்குது. கேக்குதா? இந்த மின் கடத்தில அப்படி சொல்லி ஆ, அந்த அது வருது ஒளி பெருக்கில வருது. அங்க பெருக்கில வருது. அப்ப இங்க இருக்கு, இங்க இருக்கா? இது இருக்கு. இந்த ஒளி கடத்தை மின் கடத்தையே சொருகியாச்சு இல்லையா? சொருகியாச்சா? அப்ப ஒளி எங்க கேக்குது? அங்க கேக்குது. ஒளி பெருக்கில. ஒளி பெருக்கில. தெளிவா சொல்றீங்களா? இங்க எதை சொருகிட்டேன்? சொல்லிட்டேன். இங்க சொருனனால அங்க கேக்குதா? சரி. அங்க சொரு- சரியா? இருங்கடா பேசுறேன். இல்ல, இங்க சொல்லுறோம். நான் சொல்லாம போயிட்டேன்டா என்ன ஆமா, மரதமணிக்கு தெரியாது. தெரியாம போயிட்டேன். அது வந்து இங்க சொருனனாலே அங்க கேக்குது. கேக்குது. அங்க சொருனனாலே இங்க மின்கடத்தையே சொல்லுனேன், ஆமா. சத்தம் வருது. அங்க சொல்லுன என்ன வந்துச்சு? அங்கே பொத்து பொத்து. டேய், சரிங்கண்ணே, நேரம் ஆச்சுன்னா உங்களோட வேலைக்கு நிறைய பார்க்கலாம். உன்னை வாழ்க்கை விட முடு. ஏன்னா தீ நாள் சுட்டப்படும், உள்ளார மாறுது, நாமே நாள் சுட்டப்படும். பல பேருக்கு 1000 கவலைகள் உண்டு. இந்த சிரிப்புங்கிற மருந்து எவ்வளவு கவலையில போகக்கூடிய சக்தியா இருந்தா சிரிப்புங்கிற மருந்து கொண்டு வரும். அதனாலதான் மனிதனுக்கு சிரிப்பு கொடுத்தேன், ஆட்டு மாடுக்கு சிரிப்பு கொடுத்தானா? அது இல்ல. இல்ல. ஒரு கேவல ஆட்டு மாட்டுக்கு ஒரு வேலை சிரிப்பை கொடுத்திருந்தா திருப்ப கொடுத்ததால கத்திரிக்கு உள்ளதா உங்க சந்தையில விற்க போறாங்க. பாவம் அப்புறம் அது கூட பிரச்சனை இல்லை. அது கூட பிரச்சனை இல்லை. நீனும் உன் மனைவி போய்கிட்டு சாலையில போகும்போது ஒரு நாய் பார்த்து இருந்துச்சுன்னா கேவலம் ஒரு நாய் பார்த்து நம்மளை சிரிக்குது. ஆமா. தெரியல இவரு காளிமுத்து, அப்பா சடையை, அம்மா சடச்சி, அண்ணன் கணபதி, பேர் என்ன? வேற ஒரு 100 ரூபா காசு இருக்குமா? அப்பா நீங்க நீங்க ஐயா, நாங்க இந்த இடத்துக்கு ஓனர். ஓனர். சரி, சத்தம் கிடைச்ச உள்ள லேடிஸ். ஆண்பால பெண்கள்? பெண்பால். ஏய் ஆண்பால் உள்ள பெண்பால் உள்ள மாட்டுப்பால் இருக்கு. எங்க இருக்கு? இந்த கடையில இருக்கு. சரிங்கண்ணே, இந்த வள்ளிக்கிற பெண்மணியை பார்க்க வேண்டுமே. பாப்பா அதியா இன்னொன்னு, அது எங்க தங்கச்சி. உங்க தங்கச்சியா? உங்க தங்கச்சிய என் தங்கச்சி ஆள் சூப்பர். முதல்ல முக்கிய போட்டு கொடு. ஏன்னா தங்கச்சி போய் வேணா சூப்பர் பண்ண வேண்டாம். நாங்க யோசனை பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு. சரி, ஒண்ணு உன் தங்கச்சி, இன்னொன்னு யாரு?
செல்வராஜ் கேக் தர்மன் பீமன் அர்ஜுனே நகுல சகதேவ் இது 5 பேரு பாரதத்துல 5 பேரு ராமாயணத்துல 4 பேரு யார் யாரு ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகன் எதுக்குடா நான் உடனே நின்று யாரும் ஒரு நாடா வாங்கி வந்துட்டு செத்துருவேன் சொன்னா கருணமணி காந்தியாவது எழுதிக்க மாட்டேன் என்ன வார்த்தை பேசுற மாதிரி அண்ணன் ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகன் எப்படி எப்படி அண்ணே சத்துருக்கன் இன்னொரு முறை சொல்லுங்க சார் சத்ருக்கு முண்டாட்டியா சத்துருக்கன் முன்னாடி சூப்பர் பிகர்ங்கிற ஒரு நாளாக என்னை சொல்லியிருக்கியா? கூட குடும்பம் நடத்துற நீ எல்லாம் முறைய பாரு முறைய போயா கிட்ட என் முன்னாடி சூப்பர் நீ யாராலே ஐயா ஐயா இங்க எங்க முன்னாடி ஏ வள்ளி என் முன்னாடி ஐயா இது எங்க முன்னாடினா என்ன தஞ்சாவூர் கால நீ கூட இப்படி பிடிச்சதுல அவர் அப்படி பிடிக்கும். எப்படி காசோட வா 1200 ரூபாய் அவரு கொடுப்பாரு. ஐயா இதுதான் என் முன்னாடி வெளிய வந்தியா என் முன்னாடி வெளிய எங்காலே 10 மணில இருந்து நான் இதான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிடிக்கல ஆனா என்னை இதான் பண்ணிட்டே இருக்காங்க. இது ஏதாச்சியா சத்தியமா சத்தியமா அது சொல்லாம இருந்துக்கலாம்டா ஏன் போறா போறீங்க சரி வேலை போட்டி வச்சுக்குவோம் இந்த அறிக்கை என்ன செய்ய நான் எவ்வளவு அன்பா அரவணைச்சு கட்டி பிடிக்கிறேன் உனக்கு தங்கச்சி இருக்கா இல்லையா ஆமா எங்க பண்ணி பாருங்க பாப்போம் எங்க தங்கச்சில நாம சொல்றதே கேட்க என் தங்கச்சிலாம் கட்டி பிடிச்சி படுத்து தூங்குவோம் கூட என் கண்ணனுக்கு முதலோட ஒரு முத்தம் கூட கொடுப்பேன். அரே நீ உதவுனா முத்த கொடுப்பேன் நான் என் தங்கச்சி ஏய், அச்சச்சோ. எங்க பாப்பா நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா என் சம்பளத்தை அப்படியே உனக்கு கொடுத்துட்டு தோத்து போயிட்டா தோத்துக்கிட்டா உங்க சம்பளத்தை நீ கூப்பிடுறா வெளியே வச்சு ஆனா கூடலூர் குண்டுமல்லி
சரி அதுக்கு என்ன போ என்ன அதனால என்ன பிரச்சனை அவருக்கு என்ன வேணும் எதுன்னு கேட்டு அனுப்பி விட வேண்டியதானே என்ன பிரச்சனை வேற வேற மாட்டுக்குட்டி தெரியும் இருக்குது சரி இருந்தா பிடிச்சு கொடுக்க வேண்டியதானே அது இல்லைன்னு சொல்லிட்டா இங்க ஏதாவது இருக்குன்னு அடம் பிடிக்கிறேன் அப்படியா அப்ப நான் சொல்லி கேட்பாரா அப்படியா சரி என்ன பற்று மொழி பற்று ஜாதி பற்று சன்னியாசிக்கு உண்டு அப்படிங்கிற காரணத்தாலே என்னடா அண்ணே 4 கால் இப்படி அடிக்கிறீங்களே பாவம் இல்லையா எல்லா வேலையும் விட்டு இந்த ஆளு போய் அங்க அமுக்கமா உட்காந்துட்டு குடிப்பா கால தட்டு பாருப்பா வரவேற்குண்டா வரவேற்குண்டாயா வரவேற்புண்டையில நாங்க ஐயா வரவேற்பு உண்டாக வரவேற்பு உண்டா வரவேற்பு இனிமே தான் வைக்கணும் நான் திருக்குளத்துல போய் பாக்குறதுல வாங்கிட்டு வந்து நட. அவங்க அண்ணன் தகுதியா அம்மா அண்ணன் தகுதி தானே ஆனா தங்கம் அம்மா ஓட்டு போட்டிருக்கேன் நீ அசிங்கப்படுத்துறாத கொண்டு வந்து உன் காலோட கொண்டு விடுவேன் மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் அண்ணன் வாயவப்பா நல்ல ஒரு குடும்பம் அடிச்சுன்னு அப்படியே போட்டு கும்பிடுறா இங்க வர தெரிஞ்சுக்கடா அவங்களும் அண்ணன் தகுதி தானே அம்மாவும் அண்ணன் தகுதி இல்ல நான் தங்கச்சி போட்டி போட்டிருக்காரு போட்டி போட்டுருக்காங்க தம்பி ஐயோ ஐயோ ஏய் தங்க தங்கம் செல்லமணி ஏய் தம்பி கிழிச்சுடா தங்கம்மா என்னடா நடக்குது இங்க ஏய் ஏய் பார்த்து இல்லடா போட்டி போட்டுருக்கோம் 5000 தான் ஏய் 6000 சரி அதுவே கட்டி பிடிக்க வேணாம் முத்தம் கொடுக்க வேணாம் நாங்க அண்ணன் தங்கச்சி தானே இங்க பாரு அதான் நான் தானே எனக்கு தானே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்தா போதும் ஊரே பாக்குதுடா ஏய் குடிங்கடா அண்ணன் தங்கச்சிடா அதான் நீங்க என்ன எவ்வளவு கோபப்படுற என்ன ஒரு முத்தம் அப்புறம் என்ன பண்ண சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் கேட்கலைன்னா அன்னைக்கே ஒண்ணு இருந்தாலும் வந்து கட்டி கொடுத்துருவா என்ன இந்த அலுவலகம் எடுத்துறானே கூட என்ன டேய் ஒண்ணு நான் கட்டி இல்ல இல்ல டேய் ஒண்ணு நான் கட்டி கொடுத்தா நீ புள்ளைக்கலாம் ஆகுறியா ஆனா அதிகப்படுத்தாத தம்பி ஏய் விட்டாச்சு நான் சுத்தி வரவா நேரம் இல்லை இப்படி பார்த்து இல்லை என் சம்பளம் வேணும் நீங்க ஜெயிச்சிருக்க மாதிரி நீங்க ஜெயிச்சிருக்க வேணாம் இந்த போட்டுட்டா போட்டுதேன் ஒத்துக்கிட்டயா நான் தோத்துட்டேன் ஏன்னா நீங்க பயப்படுறீங்க அது ஒண்ணு பண்ணா நான் 4 பண்ணுவேன் என்ன பண்ணுவ வர பண்ணி நீ வேற இந்த கையில கொடுக்க வேணாம் நீ வேற நீ நிக்கிறியா சரி வரவா தயாரா 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 என்ன அண்ணன் மண்ணை கவிட்டா நீ தானே அவன் கட்டி பிடிக்க சொன்ன நான் என்ன இன்னொரு தடவை பண்ணவா அண்ணன் ரைடர்ஸ் கொண்டு வரட்டுமானே ஏன்னா உள்ள வச்சு தக்காளி வச்சு அந்த பிள்ளை வேணா பிடிக்க சொல்லவா அந்த பிள்ளைய பிடிக்க சொல்லவா வேணா இன்னொரு தடவை வந்து ஏன்
அது வருது நானா வைக்கிறேன். ஏன் தலைக்கு வரும்? அது எங்க இருந்து எங்க வீட்டுக்கு வந்து ஏன் அண்ணே பாடா. எவ்வளவு ஒரு கிளுகிழப்பு. என்ன ஒண்ணு? ஏன்னா ஒரு வாட்டி கீழே வந்துட்டு ஒரு தள்ளுங்க. அது தள்ளுது. அண்ணே அடிக்காதீங்க 1000 தான் இருந்தாலும் 2 புருஷன் அடிக்காதீங்க தங்கச்சி தள்ளுறத நான் தாங்க முடியுமா? வரவேற்பு தங்கச்சி. என்னது? வரவேற்பு உண்டாடி அது. சொல்றா தலைவா. வரவேற்பு உண்டையிலே வரவேற்பு வந்தவங்க வரவேற்பு கொடுக்கணும்ல. வரவேற்பு எருமை மாடு பொம்பளை பிள்ளைகளா இருக்காங்க நீ என்ன பேசிட்டு இருக்க நீங்க வரவேற்பு கொடுங்க முதல்ல. வரவேற்பு உண்டாங்கன்னா சந்தோஷம். வரவேற்பு. அண்ணே பிடிக்க முதல்ல சேர்த்து சொல்லு. வருக வருக வருவரே உடனே போவாதீங்க ஏதாவது நீ காஞ்ச மாடு கம்பளம் கொடுத்தது மாதிரி. பட்னியா கிடந்த கடவுள் வைத்த மாதிரி இருக்கிறாங்க. கட்டி ஆடுதியா? அப்புறம் வருவாரு எதுக்கு அப்படி வருகட்டா? அண்ணே அண்ணே 2 புருஷன் தானே நான் கூப்பிட்ட எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா வர்றதுக்கு டேய் டேய் ஐயா மணியில இருந்து ஓட மாட்டேன். இந்த பொம்பளைக்கு ஓட மாட்டேன். ஏன் இந்த காவல் தரா? மணியாவது என்னைய புடிச்சிட்டு தாங்க இருக்கா தங்கச்சி அண்ணா டேய் வரங்க வரங்க வரங்க. ஏய் இப்பதான் சின்ன நான் பேசுறேன் வரங்க வரங்க வரங்க. ஏன் கபடி விளையாட வருக வருக வருவரே மான்குட்டியை தேடி வந்தா என்ன சொல்ல யாரையும் கேட்டு வரீங்க இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணங்களை சொன்னீங்கன்னா முடிந்தால் எங்களால் இயன்ற உதவிகளை செய்யாதிருக்கும் சொல்லுங்க அந்தால வாழ வைப்பு. அதுவே பீத்துணி மாதிரி கடந்துச்சு கசக்கி காய போட்டுருவோம் கொஞ்சம் நல்லா அடிபட்டுச்சுனே. நானே இப்ப அடி வச்சுட்டு ஏக்கா சூடா? ஊசி போட்டா டாக்டர் என்ன பெருசா கட்டி சுட உள்ள இருக்க எடுத்து அதை வச்சு கொளுத்து ஏற்கனவே அடிபட்டு போச்சு அதுல போட்டு போட்டு விளையாடுறீங்களே. ஏமா இவர் யார் மாவடு? அண்ணே எங்க அண்ணே பெரிய அண்ணே ஒரு அண்ணன் தானே. பாசம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு எவ்வளவு வேதனைப்படுறாரு. ஏய் என்ன பண்ணோம் அடிபட்டவனே ஏதாவது தண்ணி இனி ஊத்தி உரி விடுறது இல்லையா? அவதான் இருக்காங்க ஐயோ அவங்க வீட்டுல தங்கச்சி தான் உரி விடுவாங்க போல வழியெல்லாம் போச்சு. தெரியலையே வழியெல்லாம் போச்சு போல. இல்லங்க ஏங்க அண்ணே அண்ணே அவங்க வீட்டுல தங்கச்சி தான் உரி விடுவாங்க போல. நான் என்ன செய்ய? இருவருல.